தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். ஆண்டோடைய பிள்ளைங்க நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் நிற்கணும். நீங்கள் அந்த ஸ்தானத்தில் இருந்தால் போதும், ஆண்டவர் உங்களை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து ஆசீர்வச்சிருவார். உங்கள் ஸ்தானம் அதை நீங்கள் விடக்கூடாது. சரியா? நிறைய பேர் பார்த்தீங்களா, சபை விட்டு போகிறாங்கல்ல, அவங்க இழக்கிறது தேவன் அவங்கள வச்சிருக்கிற ஸ்தானத்தை இழந்துருவாங்க. ஆனால் பிசாசு அவங்கள தூண்டிடுவான். அவங்களுக்கு எங்கே போனாலும் திருப்தி வராது. அதனால தேவ பிள்ளைங்க நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் சவுண்டு குறைச்சிக்கிறோம். உங்கள் ஸ்தானத்தை விட்டுறக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். படிக்கிற பிள்ளைங்க அந்த படிப்புங்கிற ஸ்தானத்தை அப்படியே கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உயர்வுங்கிற காரியம் அதுவாக வந்து உங்களோட சேர்ந்துக்கிறோம். ஆனால் கொஞ்சம் வளர நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக விடும்போது தான் நீங்கள் மேன்மையாக ஆசீர்வாதத்தை இழந்துருங்க. அப்புறம் பின்னாடி கவலைப்பட்டு கண்ணீரோடு தேடினாலும் அந்த ஸ்தானம் நமக்கு கிடைக்காது. நிறைய பெண்கள் தங்கள் குழந்தைங்கிட்ட சொல்லுவாங்க, அந்த காலத்தில் படிச்சிருக்கணும்னு. அந்த ஸ்தானத்தை அந்த காலத்தில் செஞ்சாதான் உண்டு, அப்புறம் செய்ய முடியாது. நான் சென்னை பட்டணத்துக்கு போகும்போது அங்கே இருந்த வாலிபர்களையும் எங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 10 வருஷம் பேக்கில் இருந்தோம். அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவன் 8வது படிக்கும்போது என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அதுக்காக இப்போ நம்ம சென்னைக்கு போக முடியாது. ஆனால் இன்றைக்கி நல்ல வசதிகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்காரு. நம்ம அதை கவனமாக, இப்போ நான் ஒரு படிக்கிற ஸ்தானத்தில் இருக்கேன், அதை கவனிக்கணும். வேலை செய்கிற ஸ்தானத்தில் இருக்கேன், அதை கவனிக்கணும். சபையில் தேவன் எனக்கு வச்சிருக்க ஸ்தானத்தில் தேவன் வந்து உங்களை உயர்த்துறதுக்கு தேடுவார். அதில் பொறுப்பாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்களா, வாலிபர்களாக இருக்கும்போது அந்த ஸ்தானத்தில் இருக்க மாட்டாங்க, சண்டே கிளாஸில் இருக்கும்போது அந்த ஸ்தானத்தில் இருக்க மாட்டாங்க. அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் மீகான்னு ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா. ஐயோ, அவன் வந்து பயங்கரமான ஜபமெல்லாம் பண்ணுவான். என்ன, அதனால தான் நம்ம ரொம்ப எப்ராயிம் மலை 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. எப்ராயிம் மலை தேசத்தானாகிய மீகா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் இருந்தால் அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்து 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்று, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே, அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அவங்க அம்மா கிட்ட இருந்து 1100 வெள்ளிக்காசு திருடி இருக்கான். ரொம்ப பெரிய அமௌண்ட்டு, ரொம்ப பெருசுங்க. இது சாதாரண அமௌண்ட் இல்லை. அந்த அம்மா என்ன எப்படின்னு ஒன்றும் தெரியல. உங்களுக்கே தெரியும் யூதாஸ் எத்தனை வெள்ளிக்காசு, இது எவ்வளோ, எத்தனை மடங்கு, எத்தனை மடங்கு, எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. ரொம்ப பெருசாக திருடி இருக்கான்ப்பா. யாருக்கிட்ட இருந்து? அம்மா கிட்ட இருந்து. ரொம்ப பெரிய அமௌண்ட்டை சுட்டிருக்கான். யாரு? மீகா. சரியா? உடனே அம்மா எவ்வளோ கடுப்பாக இருக்கும், அள்ளி தெளிச்சிருச்சு. என்னத்த? சாபத்தை. அவனால் கேட்கவே முடியல. இதுக்கு மேலே அது சாபம் போட்டுச்சுன்னா நம்ம செத்துருவோம்டா, நிறுத்து. அப்போ எப்படி போட்டிருக்கோம் நினச்சி பாருங்க, எப்படி சாபம் போட்டிருக்கோம். அவனே நான் செஞ்சது தப்பு தான் ஒத்துக்கிட்டான்னா எப்படி சாபம் போட்டிருக்குன்னு பார்த்துக்கிறோங்க. ரொம்ப கொடூரமாக சாபம் போட்டிருக்கு. அதற்கு அவன் தாய், என் மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். தப்பை ஒத்துக்கிட்ட உடனே இந்த அம்மாவும் சொல்லுது என்னவா, ஆசீர்வதிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லுது. ஆமாம், என் மகனே. அங்கே அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். அவன் வெட்டப்பட்ட ஒரு சொரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண நான் கையில் இருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன். இப்பொழுது இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றாள். எவ்வளவு வைராக்கியம் சாமி மேலே! ஒரு இஸ்ரவேல் குடும்பத்துக்கு
எப்படி மாறிட்டாங்க இஸ்ரவேலர்கள், எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்காங்க. சபையில் 10 பைசா காணிக்க போடாத ஆள் சாமிக்கு எவ்வளோ ரூபா வெள்ளிக்காசு? 1100 வெள்ளிக்காசு. உனக்காக, உன் நல்ல காரியத்துக்காக, உன்னுடைய எதிர்காலத்துக்காக நான் சாமிக்கு பொருத்தனையாக வச்சிருந்த காசு, நல்ல வேளை நீ கொடுத்துட்ட, நான் திரும்ப அதை உனக்கிட்டே கொடுத்துட்றேன். நீ எனக்கு ஒரு சாமி என்ன ஒன்று. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா யோசுவா காலத்தில் இருந்த ஜனங்கள் எவ்வளவு தூரம் மோசமாக போனாங்க அப்படின்னு நீங்கள் படிக்கலாம். நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஸ்தானத்தை விட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த தலைமுறை இருக்கும்போது எவ்வளோ மோசமாக இருப்போன்னு நம்மளே யோசிச்சுக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு ரொம்ப பெரிய பழக்கம் இருக்குது, நம்ம செய்கிறது ரைட்டுன்னு பேசுகிற சுயநீதி. 1100 வெள்ளிக்காசு. இப்போ நான் சொல்ல வர்ற காரியத்தை கவனிங்க, கொஞ்சம் குறைச்சிக்கிறங்கப்பா. அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அப்பொழுது அவள் தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து, எவ்வளோ எடுத்தா? அதிலிருந்து 200 வெள்ளிக்காசை முதல்ல எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தால், அவன் அதிலே வெட்டப்பட்ட ஒரு சொரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு சின்ன கோயில் கட்டி அதில் வெள்ளியில் ஒரு சிலை செஞ்சு வச்சுட்டான். வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை பண்ணினான். சரி, எதில் செஞ்சான்னு போட்டிருக்கல, வெள்ளிக்காசு தானே. வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை செஞ்சு வச்சுட்டா. மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். பார்த்தீங்களா? இதை மொழிபெயர்த்த பிராமின்ஸு சுவாமினே போட்டான். ஏன்னா அவனுக்கு அது கரெக்டாகவே இருந்திருக்கு. சில நாள் அவன் என்னென்னு போட்டான்? சுவாமினே போட்டான். இது கரெக்டாக இப்படியே தான் மொழிபெயர்த்துருவோம் அப்படின்னு. நம்ம ஆண்டவரை தேவன் தேவன் மொழிபெயர்த்து வந்தாங்கள்ல, அதனால இப்போ சிலை என்னன்னு போட்டுட்டான்? சுவாமின்னு போட்டான். அவன் லாங்குவேஜுக்கு அது கரெக்டாக தான் இருந்திருக்கு. சரி, சுவாமிக்கு என்ன செய்யணுமா? அதோட கூட சுவாமிக்கு அறை வீட்டையும் வச்சுருந்தான். பார்த்தீங்களா? பூஜை ரூமுங்கிறது எங்கேருந்து எவ்வளோ தூரம் வருதுன்னு. எங்கேருந்து நம்ம இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறது ஏறக்குறைய எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது? இயேசுநாதர்லேருந்து நம்ம 2026, அங்கேருந்து ஆபிரகாமிலேருந்து இயேசுநாதர் 2000, குறைஞ்சது ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே பூஜை ரூமெல்லாம் வச்சு மீகா வீட்டில் பூஜை பண்ணியிருக்காங்க. இப்போ மீகா ஒரு ஜெபம் பண்ணுறார். என்னன்னா, பூசாரி வேணும். என்ன வேணும்? மீகா என்ன நினைக்கிறாருன்னா, பூசாரி நல்ல ஒரு பூசாரியாக இருக்கட்டும், லேவி கோத்திரமாக இருக்கட்டும், ஃப்ரெஷ்ஷாக நல்ல பரிசுத்தம் உள்ள நல்ல மேன்மையான ஆளாக இருக்கட்டும்னு கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுறார். எந்த கடவுள்? அந்த ஆசாரி வெட்டி கொடுத்தார்ல அந்த கடவுள்கிட்ட. இப்போ அந்த ஜெபத்தை கேட்டு அங்கே ஒருத்தன் வர்றான். அவன் தான் ஸ்தானத்தை விட்டு போறவன். அவன் தான் யாரு? ஆமான், அவன் தான் ஸ்தானத்திலிருந்து வெளியே வர்றவன். இப்போ இவன் என்ன பண்ணுறான் பாருங்க, அந்த சுவாமியை அவனே பிரதிஷ்டையெல்லாம் பண்ணிட்டான். அவனுக்கு என்ன பாருங்க, மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். அவன் ஒரு ஏபத்தையும் சொரூபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணிட்டான். பார்த்தீங்களா? சாமியார் பிரதிஷ்டை. இப்போதைக்கு பையனை பிரதிஷ்டை பண்ணியிருக்கான். ஆனாலும் அவனுக்கு ஒரு குறை. யார் சாமியாரா இல்லை? லேவி சாமியாரா இல்லை. அப்போ அங்கே என்ன நடக்குது? அந்நாட்களில் இஸ்ரவேலின் ராஜா இல்லை, அவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்தான். நல்ல ஒரு விஷயம் கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஸ்தானத்தில் உங்களை நிறுத்துறதுக்கான பாதுகாப்பாக உங்கள் தகப்பன், உங்கள் தாய், உங்கள் ஊழியர் இருக்க வேண்டும். நியாயாதிபதிகளில் நடந்த கொடுமைக்கெல்லாம் காரணம் அவர்களுக்கு அடிக்கடியாக நல்ல தலைவர்கள் இல்லாத போது மனம் போன போக்கில் போனால், இவன் மனம் போன போக்கில் போகும்போது தேசத்தில் மிகப்பெரிய அழிவு உண்டாகும். பென்யமீன் கோத்திரத்தில் மிகப்பெரிய சேதாரம் உண்டாகி அவர்களுக்கு திருமணமே நடக்க முடியாததுக்கு காரணம் இது ஒரு காரணம். ஒரு அப்பா சரியில்லைன்னா பிள்ளைகள் எத்தனையோ பேர் நல்ல திருமணங்களே இல்லாமல் இருப்பார்கள்.
அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க திருமணம் முடிக்காமலே இருப்பாங்க. தன் இஷ்டத்துக்கு விட்டுருப்பாங்க. ஒரு பிள்ளை ஒரு ஃபோனில் இருக்கும், இன்னொரு பிள்ளை இன்னொரு ஃபோனில் இருக்கும், இன்னொரு பிள்ளை இன்னொரு ஃபோனில் இருக்கும். திடீரென்று மாயமாகிவிடும். ஏன்னா அவருக்கு ஒரு நல்ல தலைவன் இல்லாதபடினால் அவன் தன் ஸ்தானத்தை இழந்து போகிறான். அதனால்தான் ஆண்டவர் நல்ல தலைவர்களுக்காக ஜெபிக்க சொன்னார். தன் கூட்டை விட்டு போகிற அந்த குருவி எப்படி அலைந்து திரியுமோ அலைந்து திரிந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு திருப்தி இருக்காது, அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, அவர்களுக்கு கண்டிப்பு இருக்காது, அவர்களுக்கு ஸ்தானமே இருக்காது. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? இப்படி போயிட்டு கடைசியில் வந்து சாவ போகிற அப்பா வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நமக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கணும், நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும், நமக்குன்னு ஒரு வாழ்வு இருக்கணும், நமக்குன்னு ஒரு காரியம் இருக்கணும். அந்த ஸ்தானத்தை நம்ம பிடிச்சுக்கிறோம். ரைட்டு தானே? நமக்கு பெரிய வாய்ப்புகள் வரும்போதும் நம்ம ஸ்தானத்தை விட்டுட்டு வாய்ப்பை தொடக்கூடாது. ஏன்னா நமக்கு எது முக்கியம்? ஸ்தானம் முக்கியம். பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேசித்த ரத்தினம் பாஸ்டர் வந்து ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்போ வந்து சாதையாவை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ரத்தினம் பாஸ்டர். அதனால கூடவே அவரை வச்சுருந்தார். வச்சுட்டு கிருபாசன கன்வென்ஷனுக்கு போனால் சாதையாவுக்கு அப்புறம் அதிகமாக இவர் தான் பிரசங்கம் பண்ணுவார். பகல் ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணுவார். ஆயிரக்கணக்கான மக்கள் பிரசங்கம் கேட்பாங்க. கடைசியில் அவர் வந்து பார்க்கும்போது சபையில் மொத்தமாக சுருட்டி வாரிட்டு போயிட்டாங்க. கட்டடம் மட்டும்தான் இருந்துச்சு, சபையில் யாரும் இல்லை. ஏன்னா என்ன போச்சு? ஸ்தானம் போச்சு. கடைசியில் நான் எப்படி ராம்நாட்டிலேருந்து அவங்க சபைக்கு போகும்போது கற்பனை பண்ணிட்டு போனேன் தெரியுமா? ஆள் கூட்டம் பயங்கரமாக இருக்கும், ஜேன்னு இருக்கும்னு. கடைசியில் பார்த்தா நாங்கள் ஆராதனையில் இதை விட கம்மியாக தான் உட்காந்துருப்போம். எதை விட? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இங்கிட்டு 4 பேர், இங்கிட்டு 4 பேர். ஆனால் 2வது பெரிய தலைவர் ஸ்தானம் போச்சு. உங்கள் வாழ்க்கையினுடைய தேவன் உங்களுக்கு தந்த ஸ்தானமும் கனமும் மகிமையும் ரொம்ப முக்கியம். அதை கவனமாக வச்சுக்கிறான். இப்போ பாருங்கள், ஒருத்தன் வாரான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய லேவியனுமான ஒரு வாலிபன். வாலிபர்களே ஜாக்கிரதையா இருங்க. யார் அவன்? ஒரு வாலிபன். நான் எப்பயுமே சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையில் நம்மளை கண்டிச்சு ஒருத்தன் இப்படி இருன்னு சொன்னான்னா நம்ம பாக்கியவான். நமக்கு அப்படி 2 பேர் இருந்தாங்கன்னா நம்ம பாக்கியசாலிங்க. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லதா, இது வாழ்க்கையில் எங்கே கொண்டு போய் விடுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னா அது இப்ப புரியாது. இப்ப புரியாது. ஆனா அதான் வாலிபர்களுக்கு பிடிக்காது. சொல்லுங்க, எந்த ஊருக்கு போயிட்டு வாங்க, நான் வந்து இங்கே வந்து சேர்ந்தா சொந்த தேசத்துக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன். எத்தனை ஊருக்கு போங்க, கோடை வாசஸ்தலத்துக்கு போங்க, அப்பாடா நம்ம வீடு மாதிரி வராது. ஏன்னா அது நம்ம ஸ்தானம். நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். நிறைய பேர்கிட்ட அந்த ஸ்தானத்தை கொடுத்தோம்னா தூக்கி அவன் பாட்டுக்கு இருப்பான். முக்கியத்துவம் ரொம்ப முக்கியம். 100% நம்ம ஸ்தானத்தை நம்ம இன்னும் பெர்ஃபெக்ட் ஆக்கணும். சரிதானா? ரைட்டா இல்லையா? சொல்லுங்க. இப்போ ஒரு ஊழி என் கையில் வந்துச்சு. அப்பாடா மக்கள்லாம் காணிக்கை கொடுக்குறாங்கடா, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோண்டா, வர்ற காணிக்கையெல்லாம் நல்லா செலவு பண்ணுவோண்டா அப்படின்னு நினச்சா நமக்கு ஸ்தானமே இல்லை. பேசாமல் அந்த ஹாஸ்பிட்டல் சீட்டில் வச்சுட்டு வேர்த்து விறுவிறுத்து அல்லேலியா சோத்திரம், அல்லேலியா சோத்திரம், அல்லேலியா சோத்திரம்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். நமக்கு இருக்கிற ஸ்தானத்தில் உறுதியாக நிற்கும்போது அந்த ஸ்தானத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். இப்போ இங்கே என்ன நடந்துச்சு? இந்த வாலிபன் வந்து யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானும் லேவியனுமான அந்த வாலிபன் அங்கே வந்திருக்கான். எங்கேருந்து வந்திருக்கான் சொல்லுங்க? அங்கேருந்து வந்திருக்கான், யூதாவிலிருந்து. இப்போ கேட்பேன், எங்கேருந்து வந்திருக்கான்? யூதாவில் உள்ள பெத்லகேம். அங்கே தான் யார் பிறந்தது? இயேசுநாதர் பிறந்தார். அங்கே தான் எந்த கோத்திரம் வாசம் பண்ணுது? யூதா கோத்திரம் வாசம் பண்ணது. அங்கிருந்து ஒருத்தர் வந்திருக்கான். அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு, எங்கேயாவது போய் தங்குவான்.
எங்கேயாவது போய் உட்காருவோம். சிலர் அப்படி போவாங்க, எங்கேயாவது போவோம், அப்படியே பைக்கில் எங்கேயாவது போவோம், எங்கேயாவது போய் முட்டுவோம், அப்படியே மாட்டு கிளம்பி போயிடுவான். தங்கும்படிக்கு என்னது பிரயாணப்பட்டு பெத்லகேம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தான். எப்படி கரெக்டாக ட்ரெயின் வந்து நிற்கிது பாருங்க. யார் வீட்டில்? நேர மீகா வீட்டில் வந்து நேராக வந்து சேர்ந்தான். எங்கே இருந்து வந்தா என்று மீகா அவனை கேட்டதற்கு அவன், நான் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய லேவியன், எங்கேயாகிலும் போய் தங்க போகிறேன் என்றான். அப்பொழுது மீகா, நீ என்னிடத்தில் இரு, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாய் இருக்கிறாய். என்ன வார்த்தை பாருங்க, என்ன வார்த்தை! என்னவா சொல்றான்? நீ எனக்கு தகப்பனும். ஸ்தானத்தை விட்டு போகும்போது முதல்ல வரவேற்பு எப்படி இருக்கும்? பலமாக இருக்கும். நிறைய பேர் இப்படி ஸ்தானம் விட்டு புது சபைக்கு போவாங்க. பாஸ்டர் ரொம்ப வரவேற்பார். 4 வாரம் கழித்து பிரசங்கத்தில் ஏதோ ஒன்று வந்துடும். யாருக்கு? பாஸ்டருக்கு. உடனே அவங்களுக்கு மூக்கு மேலே என்ன வந்துடும்? ஏன்னா பாஸ்டர் எப்படினாலும் பைபிள் இருந்து தானே என்ன சொல்லணும், பிரசங்கம் பண்ணணும். வேற எங்கேருந்து பண்ணுறது? அப்போ எப்படினாலும் ஒரு எச்சரிப்பு என்ன செய்யும்? முதல்ல எப்படி சொல்கிறான்? பாருங்க, அவன் பயங்கரமா, நீ என் தகப்பனும் ஆசாரி, நான் உனக்கு வருஷத்தில் 10 வெள்ளிக்காசையும் மாற்று வஸ்திரம், ட்ரெஸ் முதற்கொண்டு வருது. முதல்ல ஆஃபர், ட்ரெஸ்ஸு, உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன், சாப்பாட்டோட சேர்த்து சம்பளம். பிரச்சனை இல்லைல்ல? எப்படி சம்பளம்? சாப்பாடு, தங்குமிடம் எல்லாம் உனக்கு, அலவன்ஸு, ட்ரெஸ் எடுக்க கூட நீ கஷ்டப்பட வேணாம், நான் உனக்கு தந்துடுறேன், எல்லாமே உனக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொன்னான். அப்படியே லேவியன் உள்ளே போனான். அந்த லேவியன் அந்த மனிதனிடத்தில் இருக்க சம்மதித்தான். அந்த வாலிபன் அவனுக்கு அவன் குமாரரில் ஒருவனை போல் இருந்தான். இப்ப பார்த்திருக்கான் மீகா, நம்ம பையனை விட எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற நம்மளை விட லேவியன்னா பெஸ்ட் தானே. அதனால இப்ப மகனை விட்டுட்டு யாரை பிரதிஷ்டை பண்ணிட்டான்? இந்த யோனத்தானை பிரதிஷ்டை பண்ணி அவனை பூசாரியா வச்சுட்டான். நான் என் கணக்குக்கு சொல்றேன். அதோட இன்னொன்னு சொல்றான், இப்போ அப்பொழுது மீகா, எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியால் கர்த்தர் அவனுக்கு என்ன செஞ்சாரா? எந்த கர்த்தர்? அவன் வெட்டி கொண்டு வந்து வச்சான்ல வெள்ளியில், அந்த கர்த்தர். அவ இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு சாமியை உண்டு பண்ணிட்டு யார் நன்மை செஞ்சான்னு சொல்றாங்க. இன்றைய கிறிஸ்தவர்கள் தாங்களே ஒன்றை ஏற்படுத்தி விட்டு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதே போல நம்மளே ஒன்று செஞ்சுவிட்டு யார் நன்மை செஞ்சார்னு சொல்றோம்? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். ஆண்டவர்கிட்ட கேட்டோமா? ஆண்டவர் நமக்கு அதை வெளிப்படுத்தினாரா? ஆண்டவர் சித்தோன்னு பார்த்தோமா? வசனத்துக்கு கரெக்டா இருக்கான்னு பார்த்தோமா? வசனத்தின்படி சரியானு பார்த்தோமா? ஆனா நம்ம என்ன சொல்றோம்? இதுதான் ஸ்தானத்தை விட்டு போறது. ஏன்னா நம்ம ஸ்தானத்தை விட்டு போகும்போது பின்னாடி தாவீது ரெடியா இருக்கான், பிடிச்சிட்டு போயிடுவாங்க. தேவன் உங்களுக்கு வச்ச ஸ்தானங்களை மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும், விட்டுறக்கூடாது. நான் இங்கே நிறைய வாலிபர்களை பார்க்குறேன். ஒரு 15, 16, 17, 18, 20 வரை அப்படி வருவான், அப்புறம் கொஞ்சம் வருவான், அப்புறம் போயிடுவான். அவன் எப்படி இருப்பான்? கூற்று இல்லாத குருவி மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கான். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கடைசியாக என்ன நடந்துச்சு? தான் கோத்திரத்துக்காரங்க அவங்களும் திருப்தி ஏற்று போய் அவங்களும் தங்களுக்கு யோசுவா கொடுத்த சுதந்திரத்தில் திருப்தி இல்லாமல் அவங்க உளவு பார்க்குறாங்க, வேற எங்கேயாவது போய் வேற ஏதாவது பிடிக்கலாமா. அப்படி உளவு பார்க்க போகும்போது காத்திருப்பு கூட்டம் நடக்குது. எங்கே? மீகா வீட்டில் காத்திருப்பு கூட்டம் நடக்குது. நம்மளும் போய் என்ன பண்ணுவோம்? அட்டன் பண்ணுவோன்னு பார்த்தா பூசாரி நல்லா அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பூசாரிட்ட தீர்க்க தரிசனம் கேட்குறாங்க. போனா ஜெயிச்சிருவோமான்னு. கண்டிப்பா தூக்குடிடா அப்படின்ட்டான். அதே மாதிரியே பூசாரிட்ட கேட்டுட்டு போய் அடிச்சா ஜெயிச்சு தேசத்தை பிடிச்சிருவாங்க. தேசத்தை பிடிச்ச உடனே பூசாரி வல்லமை உள்ள பூசாரியா இருக்கானே, இவன் நமக்கு கரெக்டா வருவானே, நேர போய் யாரை தூக்கிட்டாங்க? பூசாரியை தூக்கிட்டாங்க. ஏற்கனவே இருந்த ஸ்தானத்தை விட இப்போ மீகா வீட்டில் இருந்த ஸ்தானம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இவங்க குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த தான் கோத்திரத்துக்காரங்க ஃபுல்லாக சிம்சோன் மாதிரி. அதனால அவங்க கோபிகள் கோபிச்சுக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான், தூக்கி போட்டு மிதிச்சு போடுவாங்க. யார?
மீகாவை. இந்த தான் கோத்திரத்துக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒழுங்கா மரியாதையா நீ என்ன பண்ணிரு தம்பி, நான் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கேன்டா, நீ அப்ப கூட கண்டக்டர் மாதிரி எழுதுறியடா. எப்பயாவது வரும் உனக்கு லைஃப்ல இந்த மீகா கிளிக் ஆவார், அப்பதான் புரியும். நான் ஒரு நாள் இது 3 ரயில்கள் சந்தித்த தருணம்னு ஒரு நாள் பிரசங்கம் பண்ணேன். இப்படி வரும், 3 இடத்துல இருந்து ஒன்று சேருவாங்க, 3 பேரும் ஒரு புள்ளியில் முட்டுவாங்க. இது யாரா கொண்டு வந்தா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒருத்தன் யோனத்தான், இன்னொருத்தன் மீகா, இன்னொருத்தன் தான் கோத்திரம். சரியா? இப்போ தான் கோத்திரமும் திருப்தியற்று இருக்கான், யோனத்தானும் திருப்தியற்று இருக்கான், எங்கிட்ட மீகாவும் சாமி ஒன்று உண்டாக்கி வச்சிருக்கான். இப்போ தான் கோத்திரத்துக்காரங்க யாரை கட்டா தூக்கிட்டாங்க? ஆமாம், மீகாவால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவங்க முன்னாடி இவனால் ஒன்றும் பண்ண முடியல. தூக்கிட்டு போய் பெரிய பூசாரி ஆக்கிட்டாங்க. என்ன பூசாரி? ஒரு வீட்டுக்கு நீ கோத்திரத்துக்கு இருந்தது போதும், ஒரு வீட்டுக்கு நீ பூசாரியா இருந்தது போதும், எங்க கோத்திரத்துக்கே நீ. இப்ப நான் நினைக்கிறேன் யோனத்தான் சொல்லியிருப்பார், கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார்? நன்மை செய்தார். கடைசியில் அவனோட பையன் யாருன்னே தெரியாமே போயிருச்சு இஸ்ரேலில். அடுத்து அவனுக்கு யார் பிறந்ததுன்னே தெரியாமலே போயிருச்சு. என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, இவன் யாருன்னு தெரியுமா? சரியா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எடுத்துக்கிறங்க, நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம். அவன் தான் புத்திரர் அந்த சொரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்து கொண்டார்கள். இது யாரோட சாமியும் தூக்கிட்டு போயிட்டாங்க? மீகாவோட சாமியும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டாங்க. யாரு? தான் புத்திரர். அவங்களுக்கு யாருமே புரியல அந்த நடுவில் உள்ள கூட்டத்து. தான் புத்திரர் மீகா கஷ்டப்பட்டு 1100 ரூபாயில் அவங்க அம்மாட்ட கொஞ்சம் வாங்கினானே, வாங்கி செஞ்ச சாமியையும் சேர்த்து கடத்திட்டாங்க. சாமி பூசாரி பக்தி வல்லமை வந்துருச்சுன்னா மொத்தமாக பணமரமே என்ன ஆயிரும்? வல்லமை. திடீர்னு ஒரு ஆளுக்கு அற்புதம் நடந்துருச்சுன்னா அந்த ஏரியாவில் ஜேன்னு ஆயிரும். இப்போ அதே மாதிரி பூசாரிக்கும் சாமிக்கு என்ன வந்துருச்சு? கிரேக்க ரொம்ப இது வந்துருச்சு. வந்தவொடனே அடிச்சு போயிட்டாங்க. இதில் என்ன தெரியுதுன்னு தெரியுமா? நான் கற்றுக்கிட்டது, விக்கிரகங்களும் அற்புதங்களை செய்கிறது, விக்கிரகங்களும் தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறது, விக்கிரகங்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களும் நடக்கிறது. நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நமக்கு அற்புதங்களை விட நம்முடைய ஆண்டவர் நமக்கு ரொம்ப முக்கியம். அவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்தானம் ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த அற்புதத்தை மட்டும் செய்யுங்கன்னா நம்ம ஸ்தானத்தை இழக்கிறோம், ஆண்டவரை இழந்துருவோம். இப்போ நீங்கள் கவனிச்சு நான் முடிக்கிறேன். அப்பொழுது தான் புத்திரர் அந்த சொரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்து கொண்டார்கள். மனாசையின் குமாரனாகிய கெர்சோனின் மகன் யோனத்தானும் அவன் குமாரரும் அந்த தேசத்தார் சிறைப்பட்டு போன நாள் முதல் தான் கோத்திரத்தாருக்கு ஆசாரியர்களாய் இருந்தார்கள். என்ன கோத்திரத்துக்கு சொல்லுங்க? என்ன கோத்திரத்துக்கு ஆசாரியர்களாக இருந்தாங்க? ஆமாம். இங்கே என்ன போட்டிருக்கு தெரியுமா? டிஸ்கிரைப் த ட்ரைப் ஆஃப் டான் செட்டிங்ஸ். அங்கே லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? அப்பாயிண்டிங் ஜோனத்தான் சன் ஆஃப் கெர்சோன் அண்ட் கிராண்ட் சன் ஆஃப் மோசஸ் அஸ் தர் பிரீஸ்ட். மனாசேனா யாரு? மோசே. மோசையோட மகன் யாரு? கெர்சோன். உங்கள் பேரன் தான் கோத்திரத்துக்கு பூசாரி. உங்களுக்கு பிறக்க போகிற பேரன் தான் கோத்திரத்துக்கு பூசாரி. எப்படி இருக்கும்? மோசையோட பேரன் இப்போ யாருக்கு மணி அடிச்சுக்கிட்டு இருக்கா? யோசுவா ராஜாக்களுக்கு இவன் ஆசாரியனாக இருக்கணும்னு எங்கே வச்சுட்டு போயிருக்கான்? எங்கே வச்சுட்டு போயிருக்கான்? யூதா கோத்திரத்துக்கு வச்சுட்டு போயிருக்கான். யூதா கோத்திரத்தினுடைய ஆசாரியனாகிய யோனத்தான் சபிக்கப்பட்ட எந்த கோத்திரத்துக்கு ஆசாரியனா மாறுறான்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் புதிய வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் கோத்திரம் ரிமூவ் செய்யப்படுது. 144,000 பேரில் தான் கோத்திரம் இல்லை. ஆண்டவர் இஸ்ரேலர்களை முத்திரை போடும்போது தான் கோத்திரத்தை ஆண்டவர் நீக்கி விடுகிறார். ஆண்டவர் நீக்கி விட்டதனுடைய காரணம் இங்கே இருக்கு. நியாயாதிபதிகளில் நிறைய பாஸ்டர்கள் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. ஒரு நீக்கப்பட்ட ஒரு கோத்திரத்துக்கு தலைவனாகவே மாறிப்போய் அடுத்து அவன் சந்ததியவே காணோம். அப்போ தேவன், நான் ஒன்று மட்டும் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். உங்கள் அம்மாவை நீங்கள் மாற்ற முடியாது, உங்கள் அப்பாவை நீங்கள் மாற்ற மாட்டீங்க, உங்கள் உறவுகளை நீங்கள் மாற்ற மாட்டீங்க. பின்ன கர்த்தர் உங்களுக்கு அவ்வளவு குறைவானவரா?
தேவன் உங்களுக்கு வச்ச ஸ்தானத்தை நீங்கள் ஒரு நாளும் விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த ஸ்தானம் ரொம்ப முக்கியம். பெத்லகேமில் ஆசாரியனாக இருக்க வேண்டியவன் ஆசாரியனாகவே இல்லாதபடி தள்ளப்பட்டான். சந்தோஷமாக ஆண்டவர் எனக்கு திட்டினா திட்டட்டும், என்னை கடிந்து கொண்டா கடிந்து கொள்ளட்டும், எனக்கு என் ஸ்தானம் முக்கியம் என்பதை நாம் எல்லாரும் கொஞ்சம் புரிந்து கொள்வோம். ஆனால் ஸ்தானத்தில் நிற்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைனுங்கிறதையும் சொல்லுங்கள். எதை புரிஞ்சுக்கிறேங்க? ஸ்தானத்தில் நிற்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. நல்லா கவனிங்க, முடிக்கிறேன். ஸ்தானத்தில் நின்ற ஒருத்தனை சொல்கிறேன். 40 வருஷமாக ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகமும் என்னாகமும் உபாகமும் எழுதின மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா என்ன எழுதுறாரு? ரைட் யார் எழுதுறது? யார் சொல்லுங்கள். என்ன ஸ்தானம்? மோசேயின். அவ்வளோதான். எத்தனை வருஷமா அந்த ஸ்தானத்தில் இருந்து விலகவே இல்லை. அதில் இருந்த உண்மையிலிருந்து விலகவே இல்லை. நீங்கள் யாராவது எனக்கு சொல்ல முடியுமா 40 வருஷமாக அந்த ஸ்தானத்தில் ஏதாவது பெனிஃபிட் கிடச்சிச்சுன்னு? சண்டை தான் போட சொல்கிறார். அமலேக்கியரோட சண்டை போட்டார். எந்த அனுகூலமும் அவருக்கு கிடைச்ச மாதிரி தெரியல. இவர் வீட்டுக்கு போயிடுறாரு. வேலைக்காரர் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி படுத்து கிடக்கார், போக மாட்டேங்கிறார். ஆனால் ஆண்டவர் நேரம் வரும்போது மோசே கிட்ட சொன்னார், நீ போன பிற்பாடு இவங்க யாருமே இவனை தலைவனா, அதனால நீ இருக்கும்போதே இவனை கூப்பிட்டு இவன் தலையில் கை வச்சு இவனை ஆசீர்வதின்னு. ஆசீர்வதிச்ச உடனே என்ன எழுதுவார் தெரியுமா மோசே? கர்த்தரின் ஊழியக்காரனாகிய யோசுவா. ஆனால் கஷ்டம் தானே சொல்லுங்க. 40 வருஷம் கஷ்டம் தானே. ஆனால் யோசுவான்கிற பேர் யாருக்கு அடையாளம் தெரியுமா? இயேசுங்கிற பேருக்கு அடையாளம். யோசுவா, ஓசியா, இயேசு 3மே ஒரே அர்த்தம் தான். ஓசியா இருக்கார்ல தீர்க்கன், யோசுவா இருக்கார்ல, அதுபோல் இயேசு. அப்போ எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் உங்களை நிறுத்துவார். கஷ்டம்தான். அது எப்படி திட்டு வாங்கிட்டு இருக்கிறது? கஷ்டம்தான். சில பாடுகள் கஷ்டம்தான், சில காரியங்கள் கஷ்டம்தான். ஏன்னா அந்த ஸ்தானத்தில் நம்மளை ஆண்டவர் நிறுத்தி வச்சிருக்காருன்னு நம்ம நம்பி நம்ம எல்லாரும் இருப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்ம எல்லாரையும் உயர்த்துவார். எத்தனையோ பேர் ஸ்தானத்தை விட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் அவர்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களை உயர்த்துவார். உங்களை தேடிக்கிட்டே இருக்கார். இந்த ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு நம்பி உங்களுக்கான காரியங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறாரு. அதனால தான் அந்த ஸ்தானத்தை விருப்பத்தோடு நீங்கள் எல்லாரும் இருந்து உங்கள் காரியங்களை செய்யுங்க. ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஸ்தானத்தில் சந்தோஷமாக இருங்க. ஒரு தடவை எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. யோசுவா ஓடி வந்து, ஐயா மோசே, இவங்க எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, ஒரு அதட்டி இவங்களை என்ன பண்ணுங்க, நிப்பாட்டுங்கன்னு. அப்போ யோசுவா வந்து அந்த ஸ்தானத்தில் கவனமாக நிற்கிறார். அப்போ மோசே சொல்கிறார், எப்பா நான் தான்ப்பா கர்த்தர், என்னோட ஆவியா அவங்களுக்கு நீ கொஞ்சம் ரொம்ப என் மேல ரொம்ப பற்றுதலா இருக்கு. இவ்வளவு தூரம் நீ என் மேல இவ்வளவு. மோசே மட்டும்தான் தலைவன், வேற எவனும் தலைவன் இல்லை அப்படின்னு யார் சொல்றா? விடுப்பா, என்னால தாங்க முடியாம நான் தான் கடவுள்கிட்ட சொன்னேன், அவங்க மேல ஆவியை ஊற்றுங்க. அந்த அளவுக்கு பாண்டேஜ். கோத்திரம் ஒன்னா இல்லை, சொந்த பந்தமா இல்லை. அந்த ஸ்தானத்தில் நிற்கும்போது தேவன் உங்களை மேன்மையா 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 இன்னும் மேன்மையா உங்களை ஆசீர்வதிப்பார். தம்பிங்களா, அதான் நம்ம அந்த நிறைய பிள்ளைங்க வந்தாங்க இதே மாதிரி கூட்டத்துக்கு. கொஞ்சம் வளர்ந்த உடனே, வளர்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிடுறாங்க. வாலிபனாக இருக்கிற ஸ்தானத்தை தாண்டறதுக்கு முன்னாடியே புருஷனாக மாறிடுறாங்க. நல்லதில்லை. தேவன் நம்மளை வச்சிருக்க அந்தந்த ஸ்தானத்தில் நின்று நம்மளை சரிப்படுத்தும். 80 வயசுலையும் ஒருத்தன் வாலிபன்னு சொல்கிறான். அவன் பேர் யோசுவா. தெரியுமா உங்களுக்கு? அப்படி அந்த அளவுக்கு நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம கவனமாக நின்று நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். நீங்கள் எல்லாருமே அதில் கவனிக்கணும். அப்போ ஒவ்வொரு சேர்லையும் நம்ம உட்காந்துருக்கும் போது ஆண்டவர் பார்க்குறாரு, இது இவன் ஸ்தானம், இது இவன் ஸ்தானம், இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் ரொம்ப பொறுப்பாக இருக்கணும். சரியா? உங்கள் அப்பா உங்களுக்கு அப்பாங்கிற ஸ்தானத்தில் சரியாக இல்லைன்னா நீங்கள் அந்த கனத்தை, அந்த மகிமையை அந்த தகப்பனுக்கு கொடுக்க முடியாது. நிறைய அப்பாக்கள் குடிச்சிட்டு வந்து
குடும்பங்களை நாசம் பண்ணுறதும், குடும்பத்தில் தேவையில்லாத வருத்தத்தை உண்டாக்குறதும் செய்கிறாங்க. அவங்க அந்த ஸ்தானத்தில் இல்லை. கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன், அட்லீஸ்ட்டு உங்களை ஒரு 11th 12th படிக்க சொல்கிறாங்கல்ல, நீங்கள் சும்மாவே உட்காந்துட்டு அப்புறம் போய் ஒரு மாமியார் வீட்டில் போய் உட்காந்து இந்த சிம்சோன் என்ன ஆட்டினா, நமக்குன்னு ஒரு ஸ்தானத்தை உண்டாக்கிக்கிறோம், நமக்குன்னு ஒரு மகிமையை உண்டாக்கிக்கிறோம். தெரியுமா? எத்தனை பவுனை போட்டு போனாலும் நமக்குன்னு ஒரு கணத்தை கர்த்தர் வச்சிருக்காருங்கிறத மட்டும் மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம கலாச்சாரத்துக்கு எத்தனை போட்டு போனாலும் அது அவங்க தானே வச்சுக்கிறாங்க. அதனால் நான் சொல்கிறேன், நம்ம ஸ்தானத்தை நம்ம நின்றுட்டோன்னா தேவன் நம்மளை பார்த்துக்கிறவார். பெற்றாதீங்க. அப்புறம் திரும்பி காலேஜுக்கு போக முடியாது, திரும்பி ஸ்கூலுக்கு போக முடியாது, திரும்பி எங்கேயும் போக முடியாது. நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறதுல இருந்து நம்ம அதை உயர்த்த முடியும், அது நம்மளை தேவன் உயர்த்த முடியும். இந்த யோனத்தான் பெத்லகேமை விட்டு விட்டு தான் கோத்திரத்துக்கு போனேன். எங்கேயாவது தேடி பார்க்குறேன் அவன் பையன் ஏதாவது வருவானான்னு. ஆனால் ஆரோன் கன்றுக்குட்டியை உண்டாக்கினவனுடைய பிள்ளைகள் இன்று வரை ஸ்தானத்தில் நிற்கிறார்கள். மோசேயின் பிள்ளைகளையோ காணவில்லை. இன்றைக்கும் யார் தான் ஆசாரியன்? ஆரோனுடைய பிள்ளைங்க தான். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம சபையில் 3ஆம் தலைமுறை இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரொம்ப ஸ்தோத்திரம். என்ன அது பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அவங்க அம்மா இருந்தாங்க, அவங்க பையன் இருந்தாங்க, அவங்க பிள்ளைங்க இருக்காங்க. 10 பேர் இருந்தால் கூட இவன் இருக்காண்டா இன்னும். என்ன சொல்கிறீங்க? எத்தனையோ பேர் நம்மளை சபிச்சுட்டு திட்டிட்டு போவான். ஆனால் ஸ்தானத்தில் நிற்கிற ஒரு 10 பேர் இருக்கான்ல, தட்ஸ் கிரேட். அதில் நம்ம எல்லோரும் இருப்போம். தேவன் நமக்கு கொடுத்த ஸ்தானம் ரொம்ப பெருசு. எந்திரிச்சு நிற்போம், கண்களை மூடி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த